ஆல்டர்னேட்டிவ்ஸ் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு 42 சவுண்ட்ஸ் முடித்தோடனே அவங்க கம்ஃபர்டபுளாக 42 சவுண்ட்ஸ் நல்லா தெரியுது, கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன ஏஜ் வேணால் இருக்கலாம், ஈவன் 4.5 5 இயர்ஸ் எந்த ஏஜில் வேணால் இருக்கலாம். ஸோ ஏஜ் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும். அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சிவிசி வேர்ட்ஸ் ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் டயக்ராஃப் சவுண்ட்ஸ் தெரியணும், அதுக்கப்புறமா நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்போவுமே நீங்கள் டயக்ராஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் டீச் பண்ணிடலாம். சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வேர்ட்ஸ் கொடுத்து டிக்டேஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஇ இஏ இது ரெண்டுமே நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு நீங்கள் டிக்டேஷன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இந்த வேர்டில் இஇ போடணும், இந்த வேர்டில் இஏ எழுதணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வரும்.